हर नम पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। वृंदावन कुंज विकार लाल की जय। स्मृते सकल कल्याण भाजनं यत्र जायते पुरुषोत्तमजो नित्यं व्रजामि चरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला। दयोगो संस्पृणाते पुंसां सर्वतो जयमङ्गलो। वन्दे मोगनमोगिनीं सगदरीं वन्दे मोगनमोगिनीं सगदरीं श्रीचम्बवल्लीमुदाम् राधा माधव केलनामृतरस स्पीधांश्च पद्मावतीम्। श्रीलीला सुखदेव चित्तकूट श्रीलीला सुखदेव चित्तकूट ज्योत्स्नाप्सचिन्तामणे। श्रीकृष्ण प्रेम रसतृणीकृत त्रिभुवन मीरां समत्स्वामिने। मीरां समत्स्वामिने। सतुर्वीरा माता की। அற்புதமான ஒரு திவ்ய சரித்திரம் மீராபாயினுடைய திவ்யமான சரித்திரம். மீராபாயினுடைய திவ்யமான சரித்திரம் அவருடைய பாடல்கள் நிறைய கிடைக்கிறது. நமக்கு அந்த அளவுக்கு அந்த பாடல்களுக்குள்ள போய் தேடக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பாண்டித்யம் கிடையாது. சரித்திரத்தை மட்டும்தான் உங்களோட பகிர முடியறதே தவிர ஒவ்வொரு பாடல்களை எடுக்கிறதே நமக்கு முதல்ல அதனுடைய பாஷா ஞானம் தேவைப்படுறது. பாஷா ஞானம் மட்டும் கிடையாது, பாவ பக்தி தேவைப்படுறது. கிஞ்சி தேட இந்த பாவ பக்தியை எனக்கு தரணும் அப்படின்னு அந்த மீராபாயினுடைய சரணத்துல சம்பூர்ணமா நடந்து வந்த எதையாவது ஒரு இடத்தை நிச்சயமா நம்மளுடைய ஜென்மால பார்த்திருப்போம், தொட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போங்கிற அந்த நம்பிக்கையோட சத்குரு மீராபாயினுடைய திவ்யமான சரித்திரம் இந்த பகுதியோட சம்பூர்ணமானது. கேட்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், கோலோகத்தில் இருக்கக்கூடிய ராதிகா தேவி, ராதாதேவி, கலியுகத்தில் நாம அனுபவிச்ச மீராபாய் நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் தரணும். மனசுல நிறைய கிளேசங்கள் உண்டு. இதை பிடிச்சா சரியா வருமா, அதை பிடிச்சா சரியா வருமானு சரணாகதியை பண்றதுக்கு உண்டான ஒரு பாவத்தை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்டான சரித்திரத்துக்குள்ள நம்ம பயணப்பட இருக்கோம். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 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 பகுதியும் நீங்க சுவைச்சென்று வந்திருப்பேன். உங்களுடைய பேர் அனுபவங்கள் இதுல இருந்திருக்கும். உங்களுடைய அனுபவம் நீங்கள் மட்டும் அதை அனுபவிக்காமல் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நான் மட்டுமே வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இது பகவத் பிரசாதமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீராபாயை கொண்டு வந்து அந்த பெரிய திடல்ல கட்டியிருக்கா. பெரிய யானை ஒன்றும் மதம் பிடிச்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான யானை ஒன்று வேகமா வருது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பரிஜனங்கள் எல்லாம் திமிரிண்டு வெளியில வரதுக்கு தான் பார்க்கிறார். சத்குரு மீராபாய்க்கு என்னாக போகுதுன்னு தெரியலையே கண்ணா அப்படின்னு அத்தனை பேருடைய கதறலும் தெரியறதுல பகவான் எல்லா இடங்களையும் இருக்கான். அதனாலதான் தெய்வாதீனம் ஜகத் சர்வம் மந்திராதீனம் சு தெய்வதம் அப்படிங்கிறோம். மந்திரம் வேற என்ன? நாமாவளியை நமஹான்னு சொன்னா மந்திரம் ஆயிடுது, நாமாவளியா சொன்னா நாமாவளியா இருக்கு. கிருஷ்ணா
கிருஷ்ணாய நமோ நம அர்ச்சனை. எல்லாருடைய கதறலும் இருக்கு. இந்த யானை போச்சு பாருங்க. இந்த யானை கிட்டக்க போய் மீராமாய பார்த்த உடனே அதுக்கு ஏற்பட்ட வாத்சல்யம், தனக்கு ஏதோ துன்பம் ஏற்பட்டு என்னை காப்பாத்துங்கிற மாதிரி அது கண்ணிலேருந்து தாரையா ஜலம் விட்டு 2 முட்டிக்காலையும் கீழே வச்சுட்டு தன்னோட துதிக்கையால மீராமாயனுடைய பாதத்தை வருடித்தான். அத்தனை பேரும் என்னடாதுங்கிறதா. என்னடா யானை திரும்பி பார்த்துதான் ஒரு பக்கத்துல ஒரு மலர் மாலை ஒன்று தொங்கிட்டு இருந்தான். குஞ்சமான ஒரு மலர் மாலை ஒன்று தொங்கிட்டு இருந்தான். வேகமா போச்சான். மலர் மாலையை விடுவித்தான். கொண்டாந்து மீராமாயனுடைய கழுத்துல போட்டுவிட்டு புஷ்பத்தை கொண்டாந்து பூஜை பண்ணிட்டாங்க. 5 அறிவு இருக்கக்கூடிய ஜடமா இருக்கக்கூடிய யானைக்கு தெரிகிறது ராதிகா தேவின்னு மனுஷனா இருக்கக்கூடியவனுக்கு தெரியுது லோகத்தில். அந்த காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு கேட்டால் இந்த யானை என்ன பண்ணிட்டோ அதை தான் நாம பண்ணிடுவோம். மதம் பிடிச்ச யானை பக்கத்துல போய் எவ்வளவு கோபக்காரனா இருந்தாலும் அம்மாவை பார்த்த உடனே இங்க வாடா குழந்தைன்னு அம்மா கூப்பிட்டு அரவணைச்சு பார்ப்பதா. அப்படி அந்த அம்மா அரவணைச்சா மாதிரி அந்த யானைக்கு தெரிஞ்சுதான் அவளுக்கு ஒன்றும் புரியல. அவுத்து விட்டா. எப்போ நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டாலும் இனிமேல் நம்ம இங்க இருக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். என்ன பாதுகாரரும் போயாச்சு, உங்களுடைய பாதுகாவலனா இருந்த ஆதுகாரரும் போயாச்சு. அதாவது அதனாலதான் ரொம்ப வாத்சல்யமா சொல்றது, பகவான பூஜை பண்றவாருடைய திருவடி ஆசிரியச்சுட்டோம்னா கூட மறந்து போய் நம்ம ஆசிரியச்சா கூட நமக்கு தான் முதல்ல அனுப்புகிறோம். அதனாலதான் மீராபாஜனுடைய பாதுகாவலனாக இருந்த கும்பா ராணாஜிக்கு முதல்லயே பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். நீ மீராபாய பூஜை பண்ணிட்டப்பா, பக்தியை தெரிஞ்சுவிட்ட, நீ தப்ப திருத்திண்டு திருப்பி அழிச்சிருந்த பத்தியா உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் பகவான். மீராபாய் அதுக்கப்புறம் அங்க இல்லை, அங்கேருந்து கிளம்பிட்டான். இந்த கிரிதரி விக்கிரகத்தை எடுத்துட்டு கிரிதர கோபால பாலா गिरिधर गोपाल नंद सुकुमार नवनिध चोरा नंद सुकुमार नवनिध चोरा वृंदावन वृंदावन नंद कुमारा हे प्रभो गिरिधर गोपाला गिरिधर गोपाल விக்கிரகத்தை எடுத்துட்டா காட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சா. ராத்திரி ஆச்சு. ஒரு சின்னதான மண்டபம் இருந்தது. அந்த இடத்துல கொண்டு வந்து கிரிதரியை வச்சா. ராத்திரி நேரம் ஆச்சேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கா. மீராமாயை தேடிட்டு பின்னாடியே பரிஜனங்கள் எல்லாம் கூடவே வரா. பின்னாடியே வரா. சாயந்தர நேரம் ராத்திரி நேரம் இந்த மண்டபத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச பிற்பாடு அவாவா பால் தயிர் வெண்ணெய் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. ராத்திரி நேரம் சந்தியா காலம்லாம் முடிஞ்ச பிற்பாடு கூட பகவானுக்கு ஆரத்தி பண்ணலாமே அப்படின்ட்டு ஹாரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து கையில என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு கொண்டாடுவோம் நம்ம பகவானை, இங்கே கொண்டாடலாமே அப்படின்ட்டு ஹாரத்தி காமிக்கிறதுக்கு போறா. எப்படி பரிஜனங்கள் இருந்துட்டோ அதே மாதிரி இந்த ராஜா ஜெய்மல் இருக்கானே, அவன் பார்த்தான் இவளை இங்கேருந்து அனுப்பிச்சா இதோட விடக்கூடாது, இவளை எப்படியா தீர்த்து கட்டணும்னு நிறைய பேரை நிர்மாணம் பண்ணி இவளை எங்க தங்குறாளோ அந்த இடத்துல இவளை முதல்ல தீக்கிரை ஆக்கிடுங்கோ அப்படின்ட்டான். இந்த தீ பிடிக்கிற மாதிரியான அரக்கு பஞ்சு வித்து மீதி இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாம் கையில கொடுத்து இவ எங்க தங்குறாளோ ராத்திரி நேரத்துல எங்க தங்குவா, அங்க போய் பத்த வச்சுட்டு வந்து அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பாரு, இதெல்லாம் ஏமாத்துறது, நீங்க போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். பக்தா எல்லாம் உள்ள கூடியிருக்கா. பரிஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிற பக்தா எல்லாம் எல்லாரும் கொண்டு சேர்ந்து பஜனை பண்றா. இந்த பஜனை அப்படியே இந்த கோலோகத்துல அந்த இடம் பார்த்தோம்னா கோலோகமா இருக்கு. தூப தீபங்கள்லாம் காமிச்சு எல்லாரும் கூடியிருக்கா. இந்த சமயம் தான் சரியான சமயம், இப்ப தப்பிக்க முடியாது பாரு அப்படின்னு நினைச்சிருந்தாலாம். அந்த மண்டபத்தை சுத்தி எல்லாத்தையும் எரியிற மாதிரியான பொருள்கள் எல்லாத்தையும் வச்சு நெருப்பப்பட்டு வச்சுட்டா. திடீர்னு பெரிய ஜோதி, புத்தருக்கும் ஒன்றும் புரியல.
பகவானே கண்ணால் அத்தனை பேரும் பார்த்தா பகவான் கண்ணனை பார்த்த பிற்பாடு இதெல்லாம் ஏமாத்திரம். அவனே ஜோதி. இந்த ஜோதி என்ன பண்ண போகுது? ஹார்த்தி ஆயிருக்கு. ஹார்த்தி இவளுக்கு ஹார்த்தி தான் தெரிகிறது. பரிஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அதாவது ஆயிட்ட என்ன பண்றது? நாலாத்திக்கும் அணைக்கிறதுக்கு ஓடுறா. ஒன்றும் பண்ண முடியல. ஜாஸ்தி ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த அது அப்படியே பத்திட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. நாலா பக்கமும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. கண்ணனை நினைக்கிறா. கண்ணன் அத்தனை பேரையும் காப்பாத்துறான். அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தா கிரிதர கோபாலன் விக்கிரகத்தோட கீழே கிடக்கா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி அண்ணன் பக்கம் பார்க்கறா. வந்த பக்தால் யாரையும் காணும். பகவான் என்ன பண்றான்? ஒரு க்ஷண காலத்துல அங்க இருந்த பக்தால் எல்லாம் யார் யாருடைய யதாஸ்தானத்தில் இருக்கணுமோ அந்தந்த யதாஸ்தானத்துக்கு அனுப்பிச்சுட்டான். கிரிதர கோபாலனுடைய விக்கிரகத்தோட நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே போறா. கல்லு முள்ளு காடு மேடு இதை தவிர அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. இங்கேருந்து நடந்து போனவ யமுனா நதி பிரவாகமா ஓடுற இடத்துல கொஞ்சம் குடிக்க ஜலம் கிடைச்சா தேவையே நினைச்சு உள்ள விழுந்தவ மயக்கம் மூர்ச்சியாவே விழுந்துட்டான். இது எங்கேயோ விழறா. அப்படியே நாள் ஆறுது. ஒரு நாள் ஆறுது, 2 நாள் ஆறுது. அதாவது உண்மத்த நிலைகளுக்கு ஞானிகள் போனா அப்படின்னு கேட்டா அவளுக்கு இந்த பிரஜையே இல்லாம போயிடும். இந்த பிரஜை திருப்பி அவளுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த சகஜ நிலைக்கு வரதுக்கு ரொம்ப தாமசமாகும். கடைசியா பிருந்தாவனத்துல யமுனா நதி தீரத்துல கால வேளையில இவளுக்கு சின்ன குழந்தையா உபதேசம் பண்ணாரே. ஆத்துக்கு வந்து கண்ணனுடைய கதைகள் எல்லாம் சொல்லி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை பண்ணி அந்த விக்கிரகத்தை கொடுத்தாரே ரைதாஸ் மகாராஜ். அவருக்கு ஸ்நானம் பண்றதுக்காக கீழே இறங்குற படித்துறையில கீழே இறங்குற பார்த்தா ஒரு ஸ்திரீ இருக்கா. உடனே தன்னோட சிஷ்யாலெல்லாம் கூப்பிடுறாரு. இங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி தட்டி எழுப்பி ஜலத்தை வெளியில எடுத்து வச்சு திரிக்கிறார். இவர் ஸ்நானம் பண்ணி எழுந்து வர. இவருக்கு யாருன்னு தெரியல. குழந்தையா பார்த்தது மீராபாய. இவருக்கு தெரியல. கண் விழிச்சு பார்க்கறா. இவர் கரெக்டா இவர் முகம் குருநாதான்னு சொல்லி சரணத்துல விடலாம். இவருக்கு புரியல. இவர் எப்படி புரிஞ்சுட்டாருன்னா, இவ கையில வச்சுட்டு இருந்தா இல்லையா கிரிதர விக்கிரகத்தை பார்க்கறா. ஓ மீரா, நீயா எப்படி இருக்க? குரு பிரசாதம் நல்லா இருக்கேன்னா எத்தனை கஷ்டம் பாருங்க. பக்தி பண்றதுக்கு அத்தனை கஷ்டம். இத்தனை கஷ்டத்திலையும் பக்தியை விடல. கிரிதர கோபாலங்கிற விக்கிரகத்தை கொடுத்து பக்தி பண்ண சொன்ன இடத்துல திருப்பி குருநாதரை வந்து பார்த்தா தனக்கு ஏற்பட்ட எல்லா விஷயத்தையும் சுருக்கமா சொன்னார். தன்னுடைய ஒரே பாட்டுல சொல்லிட்டார். இந்த பாட்டு எனக்கு பாட தெரியல. இந்த ஒரே ஒரு பாட்டுல சொன்னான். இனிமேல் இங்கேயே இருந்துக்கோ, இங்கேயே பூஜை பண்ணுன்னா இவன் கையில வச்சிருக்கிற கிரிதர கோபாலன் விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோங்க, நீங்க இனிமேல் எனக்கு உங்க தரிசனம் முதல்ல கிடைச்சிட்டு சம்பூர்ணமா உங்க தரிசனம் கிடைச்சிட்டு இனிமேல் உள்ள வச்சு பூஜை பண்ற அளவுக்கு எனக்கு ஆற்றல் கொடுத்துட்டான் பகவான்னு கிரிதர கோபாலன் விக்கிரகத்தை அவர்கிட்ட யார் கொடுத்தாலும் அவர்கிட்ட தான் பக்தி. குரு பகவானை காமிப்பா. பகவான் குரு சரணத்தை பிடிச்சுக்க சொல்லுவார். திருப்பி குரு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எந்த பகவான குரு கொடுத்தாரோ அந்த பகவான குரு கிட்ட இந்த முதல்ல சகுன பக்தி, அப்புறமா என்னன்னு கேட்டாக்க நிர்குண பக்திக்கு போயிடுது. நிச்சயமா நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள வச்சுன்னு பண்ணணும். இந்த ஆத்மார்த்த பக்தி பாவ பக்தியா மாறணும். அப்படியே உட்கார்ந்து குஷலார் நாயனார் எப்படி இருந்தாரோ அது மாதிரி. இதுக்கப்புறமா பிருந்தாவனத்துல மீரா பஜனை கேட்கறதுக்கே சாதுக்கள் அங்கங்கேருந்து வந்தா. நிறைய பேர் வருவா. இவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. கண்ணனை தவிர வேற எதுவும் கிடையாது. கண்ணனுடைய பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு எத்தனை கிடைச்சதுங்கிறது தெரியல. அங்கங்க பாடுறா. நிறைய இடங்கள்ல நம்ம அந்த பாடல்களை கேட்கிறோம். அப்புறமா அவள்கிட்ட கேட்கறது இது என்னது இதுன்னா இது தெரியாதா அவங்களுக்குன்னா இது மீராபாய் பஜன்கிறா. கேட்கறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பிருந்தாவனத்திலே இன்னும் ஒரு பெரிய விஷயம். இனிமேல் எல்லாருமே பார்க்கறதே மாயி மாதா ஜெகன்மாதாங்கிறாங்க. நிறைய பேர் கிருஷ்ண பக்தி பண்ணணும் நடந்து போன இடத்துல அந்த மிருத்தை எடுத்து மண்ணை எடுத்து தலையில எல்லாம் போட்டுக்கிறாங்க.
இவளுக்கு தெரியல, இவ அதை தன்னை ஒன்றும் அது மாதிரி காமிச்சுக்கவே இல்லை, பாட்டுக்கு விஷாம இருக்கா. ஒரு நாள் இவருக்கு பேர் வச்ச ரூப கோஸ்வாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இந்த ஆசிரமத்துக்கு வரா. சின்ன வயசுல யமுனா நதி தீரத்திலேருந்து பிருந்தாவனத்திலேருந்து வந்து தானே தனக்கு பேர் வச்ச. எல்லாமே பிருந்தாவனத்தில் வந்து சேர்றது. பிருந்தாவனம் ஒரு முறை வாழ்க்கையில போயிட்டோம்னா அந்த ஒரு இடத்தையும் பார்த்து ரசிச்சுட்டோம் அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த இடத்த விட்டுட்டு வரதுக்கு வர மனசு வராது, வேற வழி இல்லை. வரும் இந்த உடம்பு வேணா வரும், இந்த உயிர் இந்த ஆன்மா அந்த பிருந்தாவனத்தை சுத்தின்னு இருக்கும். ரூபகோஸ்வாமியை பார்க்கணும்னு வராங்க. யாரும் தன்னை அறிமுகப்படுத்திக்கலாம், வாசலேருந்து சொல்றா சுவாமியை பார்க்கணும். என்ன அந்த சிஷ்யாலாம் சொல்றாங்க, ஸ்திரிகளை எங்க சுவாமி பார்க்க மாட்டார், பொம்பளையில பார்க்கிற வழக்கம் கிடையாது. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், ஓஹோ தன்னை ஆம்பளை நினைச்சுன்னு இங்க ஒருத்தர் இருக்காரு போல இருக்கு. பிருந்தாவனத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஸ்திரீ பாவம் இருந்தா தானே புருஷங்கிற பாவத்தோட பகவானை பார்க்க முடியும்னாலாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தவர் காதல விழுந்துதான் இறங்கி ஓடி வந்தாராம். நமக்கு அது மாதிரியான பாவம் வந்து கொடுத்தோன்னு இறங்கி வேகமா ஓடி வர்றாரு. வாசல்ல பார்க்கிற அவருக்கால புரிஞ்சுக்க முடிஞ்சுதான். மகாத்மாக்களே தெரிஞ்சுப்பா அப்படின்ட்டு வேகமா ஓடி வர பார்க்கிற குருநாதரை முதல்ல நமக்கு, அதாவது ஞானத்தை கொடுக்கிறவர் ஒரு குரு. நமக்கு நாமதேயன் மூலமாக ஞானம் ஏற்படுறதுனாக்கா அப்பவே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். கிருஷ்ண பக்தி அவளுக்கு வரணும்னு. மீரா பிறக்கிறதையே தன்னோட கண்ணால பார்த்தவர். ஞான சூரியன் பூமியில கீழே இறங்குறதுங்கிறது தன்னுடைய கண்ணால பார்த்தவர். அப்படியே பார்க்கிற ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஏதோ சொல்லி முடிச்சிருக்கேன் தவிர நீங்க உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி படமா கொண்டாடும், அப்ப அதை அனுபவிக்க முடியும். அந்த இடத்துல தான் மீரா ரொம்ப வருஷம் இருக்கா. இங்கே இருக்கணும்னு அவர் கேட்டுக்கிறார். சாதுக்கள் எல்லாம் இங்க இருக்கணும். எல்லாரும் அம்மாவா கொண்டாடுற. சாதுக்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுறா அப்படின்னா, அம்மாக்களை சகஜ நிலையிலேயே இருக்க மாட்டா, உண்மத்து நிலையில இருப்பான். எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய சரணத்திலேயே கிடப்பான். இதை தவிர தெரியாது. ஒரு நாள் இவ பாடிட்டு இருக்கிறத சில பக்தாலாம் வந்திருந்தா, துவாரகால இருந்து வந்திருந்தா. அவன் சொன்னா, இங்க மீராமாயின் இருக்காளானே, அவ வந்தாதான் எங்க ஊர் கோவில் திறக்கும். துவாரகாதீசன் பகவான் கண்ணன் தன்னுடைய காலம் முடிஞ்ச பிற்பாடு கடல் எல்லாத்தையும் எடுத்து கண்ணனுடைய புத்திரனோட புத்திரன் சந்ததி எல்லாம் கட்டி நிர்மாணம் எல்லாம் பண்ணினா. நம்மளோட காலத்துக்கு பிற்பாடு 2 கதவு மூடிட்டு திறக்கல. நாங்க வந்து திட்டி வாசல், சின்ன வாசலுடைய தான் போய் கண்ணனை பார்ப்போம். பிரதான வாசலுடைய நாங்க உள்ள போனதில்லை. ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருக்கிறதே ஒரு அர்ச்சகருக்கு ஆவேசம் வந்தது. அப்ப அவர் சொன்னார், மீராபாய் வந்து அவ பாடினா அந்த கதவை திறக்கும், அதுக்கு முன்னாடி வேற யாராலும் திறக்க முடியாது அப்படின்ட்டா. அதனால நாங்க திட்டி வாசல் வழியாதான் போய் கண்ணனை பார்க்கிறோம். இன்னும் நேரா நாங்க கண்ணனை பார்த்து அனுபவிச்சது இல்லை. மீராமாயின் இருக்காளாங்க அப்படின்னாலாம். இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஏதோ அந்த ரூபகோஸ்வாமி மடத்துல பஜனை பாடின்னு இருப்பா, தன்னை மறந்த நிலையில இருப்பா. பாடி முடிச்ச பிற்பாடு கூட அந்த இடத்துல இருந்து கீதம் முடிச்சுட்டே இருக்கும்னால போய் பார்த்தா எல்லாரும் மீராபாயினுடைய சரணத்துல விழுந்து என் ஊருக்கு போடணும்னா அவன் சொன்னாலா, நீங்க சொல்ற மீராபாய் வேற யாராவது இருப்பா, நான் ஏதோ பாடிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் நிதர்சனமா நான் கண்ணனை பார்த்தது கிடையாதுன்னா. இதுதான் எனக்கு எல்லாம் முடியும், நான் செஞ்சுடுவேன் நினைக்கவே முடியாது. எவ்வளவு ஒசரக்க போனாலும் கருடனாகப்பட்டவருக்கு தன் கீழே இருக்கக்கூடிய நுணுக்கமான பொருள் தெரியுது. இது மாதிரி நான் பக்தியினுடைய எவ்வளவு ஒசரக்க போனாலும் எல்லாருடைய ஜீவ சைத்தன்யத்தில் இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா தான் பக்தி பிரசன்னதையாகுது. நான் வரேன், நீங்க எல்லாம் கூப்பிடுறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவாளோட கிளம்பி துவாரகா வராலாம். துவாரகை ஜென்மால பார்க்கணும். இன்னைக்கு பஞ்சத்வாரகை நவத்வாரகை இருக்கு. இதுல கோமதி துவாரகை, கோமதி நதி வந்து சமுதிரத்தோட சேரக்கூடிய அந்த கோமதி துவாரகை 2 வாசல் அங்க உண்டு. கோமதி துவாரகையில இவாளோட வரா. தினம் பஜனை நடந்துதானே வந்தாகணும். அங்கேருந்து வரா. தினம் பஜனை தங்குறா, பாடுறா, ஆடுறா, சந்தோஷப்படுறா. இந்த துவாரகாலிருந்து வந்த பரிஜனங்களுக்கு எல்லாம் அவளுக்கு புதுசான ஒரு பிரேம. கண்ணன் எப்படிலாம் கொண்டாடலாம் போல இருக்கு நமக்கு தெரியலையே நினைச்சிருந்தாலும் அதெல்லாம் பூஜை பண்ணுவா, நமஸ்காரம் பண்ணுவா. நாம சங்கீர்த்தனத்தை இப்படி பண்ணலாம் போல இருக்கேங்கிறத அனுபவிச்சுட்டாலாம். கூடவே வந்தாலாம். துவாரகை வந்து சேர்ந்துதான். துவாரகையில உள்ள நுழையத்தைய மழை பெய்யறதான். மகான்கள் உள்ள நுழையத்தைய அந்த மகான்கள் பிரசன்னதையாயிட்டான்னு தெரியும். துவாரகையை பார்த்த உடனே பிருந்தாவனத்துல முதல்ல பார்க்கறதே அந்த சிலிர்ப்பு எப்படி ஏற்படுமோ அப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுதான். புரியலையா மீராபாய்க்கு இந்த சிலிர்ப்பு என்ன காரணத்தினாலன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே, அவளுக்கு புரியல.
ஒரு ஆனந்தத்துல இந்த ஆனந்தம் தாங்க முடியல. அந்த கோமதி நதி போய் சமுத்திரத்துல சேரக்கூடிய அந்த இடம், அந்த இடத்து உள்ளுக்குள்ள போறா. அங்க 2 வாசல், ஒரு வாசல்ல சமுத்திரத்துல இருந்து கோமதி நதி சேரக்கூடிய இடத்துல படியில பாக்கறா, ஏறுறா. அந்த கதவு மூடி இருக்கு. கண்ணனை நினைக்கிறா, ஹே புருஷோத்தமா, வாசுதேவா, கிருஷ்ணா, முகுந்தா, கோபாலா, இத்தனை பேர் காத்துட்டு இருக்காளே நினைக்கிறா. கதவு அத்தனை நாளைக்கு சாத்திருந்த கதவு ஜல்லுன்னு திறக்கிறது. கதவு இந்த பக்கம் திறந்து கொடுத்து அத்தனை பேருக்கும் சந்தோஷம். கண்ணனை பார்க்க போறான். உள்ள ஓடுறா. அந்த கதவை திறந்து உள்ள ஓடுறா. உள்ள அந்த கோபாலன் எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? அது பெருமானாக இருக்கக்கூடிய கண்ணன் இருக்கானே, அந்த அவ்வளவு ரம்யமான அந்த கண்ணன் கோலோகத்துல கையில வச்சிருக்கக்கூடிய புல்லாங்குழல், மாடு மேய்ச்ச காமதேனு, கூட இருக்கக்கூடிய தேவாதி தேவான் அத்தனை பேரும் பிரத்யட்சமாக காட்சி. உள்ள நுழைஞ்சவ, உள்ள போனவன், கதவை திறந்து தாண்டரா, கண்ணனை பார்க்கறா. வாசல்ல இருக்கக்கூடிய ராசவிகாரிங்கிற அந்த மண்டபம் இருக்கு, ரங்கவிகாரிங்கிற மண்டபம் இருக்கு, கிருஷ்ணன் இருக்கக்கூடிய கோலோகம் இருக்கு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிருந்தாவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் இருக்கு. தாண்டரா, கர்ப்ப கிரகத்தை உள்ள போனவள காணும். ஒரு க்ஷண காலத்துல சொல்லிட்டேன், வந்த பக்தாளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணனை தேடின்னு உள்ள போனவன் மீராவை தேட ஆரம்பிச்சாலாம். இதான் பக்தி. அங்க தேடுறாங்க, கதவு திறந்துடுது. இவாளோட கோரிக்கை என்ன? இங்க சொர்க்கத்வார், மோட்சத்வாரம்னு இருக்கு. மீராபாயினால திறக்கப்பட்ட 2 துவாரமும் இன்னைக்கும் நாம போனாக்க அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த இடத்துல உள்ள பகவான் இத முதல்ல நம்பறதுக்கு நமக்கு பக்தியை கொடுக்கும். இது நடந்துதா அப்படின்னு கேட்பா. புரியுதா? இந்த சரீரம் முழுக்க, இந்த மாம்ச சரீரம் முழுக்க பகவான் நாம சொன்ன பிற்பாடு சரீரம் மறைஞ்சு கொடுக்குற ஆச்சரியம் கிடையாது. பஞ்சபூதங்களுக்கு தானே தரப்போறோம். அந்த பஞ்சபூதமே ஸ்வீகரிச்சுக்கிறோம். உள்ள போன மீராபாய் கண்ணனோட கலந்தா. இந்த கண்ணனை பார்க்கறதெல்லாம் மீராபாய் ஞாபகம் வரணும். மீராபாயினுடைய சரிதம் இது கொண்டது ஒரு மாதிரி கொண்டது சம்பூர்ண மண்மனை தவிர எனக்கு இன்னும் சொல்லணும்னு ஆசை. நமக்கு அப்பேற்பட்ட அந்த பிரேம பக்திய, பிரேம பாவத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணி தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீராபாயினுடைய சரிதம் கேட்ட உங்க அத்தனை பேருக்குமே கிருஷ்ணனுடைய அனுகிரகம், மீராபாயினுடைய அனுகிரகம், ஆத்துல சுபிட்சம், சர்வ மங்களம் உண்டாகட்டும். மீராபாயினுடைய சரித்திரத்தை கேட்கறது என்ன ஆகுதுன்னா, பிரிந்த தம்பதியினர் தொடர்ந்து கேட்ட சேர்ந்துருவாங்க. இதுல என்னன்னா, இது ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரக்கூடிய ஐக்கிய பாவம். நிறைய பேர் இன்னைக்கு மனக்லேசத்தோட இருக்கும். சிரமப்பட்டு கேட்ட எல்லாம் சத்தியமா சேர்ந்துருவா. பகவானோடையே சேரும் போது இது எம்மாத்திரம் இது. அதனால பகவானை நினைப்போம். பகவானுடைய அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றார் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.